தேவ் वृंदावनचरं वल्लवी जन वल्लभम ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம ஐ திங்க் 82ஓட முடிச்சோம் இல்லையா? ரசனாரத்ன ரூபேண பயோதி ரசனா ரசனா துவயா பிரசாந்த தனுஜ கிளேஷா பரிகரணம் அர்ஹதி அதோட முடிச்சோம். இப்போ அடுத்தது 83 படிக்கிறேளா? மாலினி மேடம் படிக்கிறேளா? படிக்கிறேன் மேம். வாய்ஸ் கேக்குறதா? கேக்குறது. ம். குட். கம்ச பிரபுதிபி சேம் शलै शल्यैरिव समुद्रतैः ம். चिरं भवतु ते पृथ्वी शेषमूर्तेः शिखण्डकः. சோ என்ன அப்படின்னா, சல்யம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த அம்புனுடைய எட்ஜுக்கு சல்யம்னு பேரு. சோ இந்த மாதிரி கம்ச பிரபிருதிபிகி ஷல்யைஹி இவ கம்ச பிரபிருதிபிகி சமுத்திரதைஹி. சோ இப்போ என்ன கண்டிஷன், இந்த பிருத்திவி இந்த பூமியானவள் இந்த மாதிரி ராட்சசாலால அட்டாக் பண்ணப்பட்டவளாக துக்கத்துக்கு உட்பட்டவளாக இருக்கா அப்படிங்கறத ஒன்னொன்னா வர்ணிச்சுன்னு வந்தா தேவர்கள் இல்லையா? சோ இப்ப என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி கம்சன் முதலிய சல்யம் போல இருக்கின்ற அம்புனுடைய அந்த எட்ஜுக்கு சல்யம்னு பேரு. அது மாதிரி இருக்கின்ற கம்ச பிரபிருதிபிகி கம்சல் முதலிய ராட்சசர்களினால் அவர்களை சமுத்திரதைகி அவளை அந்த சல்யத்தை பேத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிருத்திவியானவள் எப்படி இருக்கா, எப்படி இருப்போம் அப்படின்னா ரிலீவ்டா இருப்போம், நிம்மதியா இருப்போம். நிம்மதியா இருக்கும் பொழுது அவ எப்படி உனக்கு எப்படி ஆவா, ஏன்னா சேஷமூர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆதிசேஷன் தான் இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கு இல்லையா? சோ இத்தனை நாளா இந்த பூமி ராட்சசர்களுடைய டார்ச்சர்னால அவளுடைய ஒரு கஷ்டத்தினால இதனால அஹ், கொடுமையினால கஷ்டத்துக்கு உட்பட்டவளாக சந்தோஷமாவே இல்ல. இப்போ அப்படிப்பட்ட ராட்சசர்கள் சல்ய ரூபமாக இருக்கின்ற அந்த ராட்சசர்களை நீக்குவதினால் சமுத்திரதைகி அப்படின்னா அவளை எடுத்துட்டேன்னா நீங்க அந்த ராட்சசா அப்படிங்கிற ஒரு அம்புனுடைய எட்ஜ நீங்க இந்த பிருத்திவி கிட்டே இருந்து ரிமூவ் பண்ணிட்டேள் அப்படின்னா அந்த பிருத்திவி எப்படி இருப்போ அப்படின்னா சேஷமூர்த்தேஹே தே சிகண்டகா பவது. தேன தவ உன்னுடைய நீயே தான் சேஷமூர்த்தி. ஆதிசேஷனுடைய ஒரு ஃபார்மும் யாருன்னா பகவான் விஷ்ணு தானே இல்லையா? சோ அந்த சேஷமூர்த்தேஹே தே சேஷமூர்த்தேஹே தவ சேஷமூர்த்தேஹே உன்னுடைய சேஷாகாரமாக ஆதிசேஷன் ரூபத்துல இருக்கின்ற அந்த மூர்த்திக்கு சிகண்டகா பவது இந்த பிருத்திவியானவள் சிகண்டகா அப்படின்னா சிரோபூஷணம் காக்கபக்ஷம்னு அர்த்தம். காக்கபக்ஷம்னா தலைமுடின்னு அர்த்தம். அதாவது தலையில இந்த இந்த சுருட்டு சுருட்டா இருக்கு பாருங்க கர்லிங்கா, அதுக்கு காக்கபக்ஷம்னு சொல்லுவா. சோ இந்த இடத்துல காக்கபக்ஷம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிரோபூஷணம்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ ஜஸ்ட் இமேஜின் இந்த பூமிய தலையில தாங்கிட்டு இருக்கார் யாரு? ஆதிசேஷன். இந்த பூமியானவள் அவர் தாங்கிட்டு இருக்கும் பொழுது அவ கஷ்டத்தினால she doesn't look good. அதுவே இந்த கஷ்டம்ங்கிற அந்த ராட்சசால நீக்கிட்டா அப்படின்னா அந்த ஆதிசேஷன் உன்னுடைய மூர்த்தியான அந்த ஆதிசேஷனுக்கு இவ சிரோபூஷணமா ஆயிடுவா, சிரோலங்காரமாக ஆயிடுவா. புரியுறதா? கிளியரா இருக்கா? இதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். கம்ச பிரவருத்திபிஹி சேயம் சல்யைஹி இவ சமுத்திரதைஹி சிரம் பவது தே பிருத்வி சேஷமூர்த்தேஹே சிகண்டகா சா இயம் பிருத்திவி शल्यैः इव समुद्रतैः कंसप्रभृतिभिः चिरं ते शेषमूर्तेः शिखण्डकः भवतु. सा சா இயம் பிருத்திவி அந்த இந்த பிருத்திவி அந்த இந்த பிருத்திவினாலே என்ன அப்படின்னா இத்தனை நேரம் நான் எந்த பிருத்திவி இவ்வளவு மாதிரியான கஷ்டத்துக்கெல்லாம் உட்பட்டு இருக்கான்னு நான் நரேட் பண்ணேனோ அப்படிப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அந்த சாக்கு அத்தனை அர்த்தம். சா இயம் பிருத்திவினா அந்த இந்த பூமின்னு அர்த்தம் இல்ல. சா அப்படின்னா ஆல் தீஸ் வைல் நான் இத்தனை ஸ்லோகம் மூலமாக வாட் ஆல் த டார்ச்சர்ஸ் ஷி அண்டர்வென்ட் அப்படிங்கறத சொன்னேனோ அப்படி இருக்கின்ற சா இயம் பிருத்திவி இந்த பூமியானவள், அப்படி இருக்கின்ற இந்த பூமியானவள் ஷல்யைஹி இவ சமுத்திரதைஹி கம்ச பிரபுத்திபிஹி. ஷல்யம் அப்படின்னா அந்த அம்புனுடைய எட்ஜ். அது போல அந்த அந்த எப்படி போய் அது போய் ஒண்ணு ஒரு அம்ப விட்டா அது போய் எப்படி ஒண்ணுத்த குத்தி அதை டார்ச்சர் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்கின்ற சமுத்திரதைஹி கம்ச பிரபிருத்திபிஹி. இந்த மாதிரி உத்ருத்தம் அப்படின்னாலே மேல் தூக்குவதுன்னு அர்த்தம். சமுத்திரத்தம்னா நீக்கப்பட்டன்னு அர்த்தம். சோ நிர்மூலமாக நீக்கப்பட்ட அந்த கம்ச பிரபிருத்திபிகி கம்சன் முதலியவர்கள், பிரபிருத்தினா எக்ஸெட்ரான்னு அர்த்தம். கம்சன் முதலிய ராட்சசர்கள் இந்த சல்ய ரூபமாக இருந்து கொண்டு
அவ நீக்கப்பட்டாளே என்றால் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சிரம், சிரம்னா பகுகாலம், நிறைய காலம், தே உன்னுடைய சேஷமூர்த்தேகே நீதான் சேஷாகாரமா இருக்க. ஆதிசேஷனுடைய இன்னொரு யார் வந்து ஆதிசேஷன் ரூபத்தை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னா பகவானே தான் எடுத்துட்டு இருக்கார். சோ அப்படி இருக்கின்ற உன்னுடைய சேஷமூர்த்திக்கு அந்த பிருத்திவியானவள் எப்படி இருப்பா அப்படின்னா, எப்படி இருக்கட்டும் அப்படின்னா சிகண்டகா பவது, ஒரு சிரோபூஷணமாக இருக்கும். சரியா? சா பிருத்திவி தே சிகண்டகா பவது, அதான் மெயின் சென்டென்ஸ். அந்த பிருத்திவியானவள் உன்னுடைய, உனக்கு, உன்னுடைய இந்த சேஷமூர்த்திக்கு, சேஷமூர்த்தியினுடைய சிகண்டகா சிரோபூஷணமாக ஆகட்டும். அந்த பிருத்திவி வந்து எப்படி ஆவோ அப்படின்னா சல்யைஹீவ சமுத்திரதைஹி கம்ச பிரபிருத்திவிஹி, இந்த மாதிரி ஒரு சல்யன் போல அப்படியே அட்டாக் பண்ணி இருக்கின்ற அவர்களை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டே அப்படின்னா அவளுடைய ரிமூவல்னால, அந்த ஒரு காரணத்தினால் சிரம் பல காலம் தே உன்னுடைய சேஷமூர்த்திக்கு அவ வந்து ஒரு சிரோபூஷணமா இருக்கும். சரியா இருக்கா? அஹ்? சா இயம் பிருத்திவி ததா கிளேஷம் அனுபவந்தி பிருத்திவி ஏஷா. சா இயம் பிருத்திவினா என்ன? ததா அவ்வாறாக, கிளேஷம் அப்படின்னா துக்கம், அதை அனுபவந்தி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஏஷா பிருத்திவி. உனக்கு முன்னாடி நிக்கிறாளே இந்த பூமியானவள் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சாப்பா. ஷல்யைஹி இவ பிரவிஷ்ட ஷரைஹி இவ, உள் புகுந்த ஒரு ஷரம்னா ஆரோன்னு அர்த்தம், பிரவிஷ்டம்னா என்டர் பண்ணன்னு அர்த்தம். சோ உள் புகுந்த ஒரு ஷரம் போல, ஒரு அம்பை போல, சமுத்திரதைஹி நிஷ்காசிதைஹி நிர்மூலிதைஹி வா, ரிமூவ் செய்யப்பட்ட, நிஷ்காசித்தம்னா விலக்கப்பட்டன்னு அர்த்தம், எடுக்கப்பட்ட, கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்ட, நிர்மூலிதைஹி வா யாரு? கம்ச பிரபுதிபிகி கம்சாதிபிகி, கம்சன் முதலிய ஆதிங்கிறதுனால நீங்க எல்லா அசுராலையும் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் பூமிக்கு பார ரூபமாக இருந்துட்டு பூமிக்கு இந்த மாதிரி ஒரு துக்கத்தை கொடுக்கறாளோ அந்த அத்தனை அரசர்களாலும், சரியா, அவளை நீக்குதல் அப்படிங்கிற ஒரு காரணத்தின் அது செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சிரம் பகுகாலம் நிறைய காலம், தே அப்படின்னா தவ உன்னுடைய, சேஷமூர்த்தேகே ஆதிசேஷன் ரூபமாக, ஆதிசேஷன்கிற ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற உனக்கு, சிகண்டகா காகபக்ஷா அதாவது சிரோபூஷணம் பவது. புரியுறதா? இத்தனை நாளா வந்து அவ வந்து சிரோபூஷணமா இல்ல அப்படின்னா அவ வந்து கஷ்டத்துக்கு உட்பட்டு இருந்தா, அதான் she was not happy. Now இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால என்ன லாபம் அப்படின்னா உங்களுக்கே அவ சிரோபூஷணமா ஆயிடும். புரியுறதா? சரியா இருக்கா? ஆ? எடுத்து வச்சு மூடி வேணும்னா நான் வந்து பாத்துக்கிறேன். எல்லாம் எடுத்து மேடையான தொடச்சு ஆகபக்ஷம் நானு காக்க காக்கபக்ஷம்னா, காக்கபக்ஷம் அப்படின்னா சிரோபூஷணம். காக்கபக்ஷம்னா தலைமுடின்னு அர்த்தம் ஆக்சுவலி பார்த்தேன்னா. காக்கபக்ஷம்னா ஒரு விதமான கேர்லுக்கு காக்கபக்ஷம்னு வா, இந்த குடுமி வச்சுக்கிறாளே அந்த மாதிரி ஆ, இருக்கிறது ஆ. காக்கபக்ஷம். அது கிரெஸ்ட்னு சொல்லலாமா? ஆ? கிரெஸ்ட்னு, கிரஸ்ட்ன்றது CREST கிரெஸ்ட். சிரோபூஷணத்துக்கு நீங்க கிரஸ்ட்ன்னு சொல்லிக்கலாம். சரியா? இயம் கிளேஷம் அனுபவந்தி பிருத்திவி, இந்த இவோ இயம் பிருத்திவி அவ எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? கிளேஷம் அனுபவந்தி சத்ரு பிரத்யத்துல இருக்கு. கிளேசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இயம் பிருத்திவி பகிர் நிஷ்காசித சல்ய துல்லிய கம்சாதிகா சதி. சோ வந்து அவ எப்படி பகிர் நிஷ்காசித வெளியில் எடுத்து தள்ளப்பட்ட, நிர்மூலமாக்கப்பட்ட, சல்ய துல்லியம் சல்ய ஈவ துல்லியம் சல்யவத்து இருக்கு, சல்யத்தைக்கு சமானம், துல்லியம்னா சமானம்னு அர்த்தம், சல்யத்துக்கு சமானமாக இருக்கின்ற கம்சாதிகா சதி, அந்த கம்சன் அவளோட இருக்கின்ற, அதாவது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணப்பட்ட சல்யத்துக்கு சமானமாக இருக்கின்ற கம்ச பிரபுதிகளோட இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்சன் முதலியவர்கள் இல்லைன்னு அர்த்தம். வெளியில் தள்ளப்பட்ட சல்யத்துக்கு சமானமாக இருக்கின்ற கம்சாதிகா, அதாவது கம்சாதிகா இவா கிட்ட இருக்கா அப்படின்னா அப்ப கம்சன் முதலியவர்களை வச்சுண்டு என்ன இந்த பிருத்திவி சந்தோஷத்தை அடையறானா? இல்ல. அந்த கம்சாதிகா எப்படி இருக்கா அப்படின்னா பகிர் நிஷ்காசித கம்சாதிகா, வெளியில் தள்ளப்பட்ட கம்சன் முதலியவர்களோட இருக்கின்றான். சோ பிருத்திவி இஸ் தேர், should be there in the absence of these ராட்சசாஸ் அர்த்தம். புரியுறதா? அந்த ராட்சசர்கள் எப்படி இருக்கா அந்த கம்சாதிக்கான சல்ய துல்லியாக, சல்யவது இருக்கா, ஒரு சல்யம் போல இருந்து கொண்டிருக்கின்ற கம்சன் முதலிய ராட்சசர்களோட இருக்கின்ற ஏஷா பிருத்திவி
சிரம் ஆதிசேஷஸ்ய வஹன க்ஷம க்ஷிரோபூஷணம் பவது. சிரம் வெகுகாலம் ஆதிசேஷஸ்ய ஆதிசேஷனுடைய வஹன க்ஷமம், வஹனம்னா தாங்குவது, பேர் பண்றது, க்ஷமம்னா ஃபிட்டு, அந்த தாங்கக்கூடிய தாங்கறதுக்கு சாமர்த்தியம் உள்ள ஒரு சிரோபூஷணமாக இருக்கட்டும். சரியா இருக்கா தீபா? புரியுறதா? ஆ கிளியரா இருக்கணும், கிளியரா இருக்கு. சிரோபூஷணமாக ஆகட்டும். சரியா இருக்கா? ஆ? அதான். சோ இப்ப வந்து சல்யைஹி இவ இது உபமா. சல்யன் போல இவ இருக்கா, சல்யம் போல அந்த ராட்சசர்கள் இருக்கா அப்படிங்கிறதுக்கு உபமா அவங்க. சல்யைஹி இவ கம்ச பிரபிருதிபிகி இருக்கணும். அந்த இடத்துல சல்யத்தை போல ஒரு அம்புனுடைய நுனி போல, அந்த அம்பு நுனியானது எந்த விதமான ஒரு டார்ச்சரை கொடுக்குமோ அந்த மாதிரி டார்ச்சரை கொடுக்கிற ராட்சசா. அந்த இடத்துல உங்களுக்கு உபமா. சரியா? சரியா இருக்கா? அதுக்கப்புறம் எஸ். சிகண்டகா இது ரூபகம் ச. சிகண்டகா அப்படின்னா பூமியானவள், சிகண்டகா ஏவ பவது, பூமியானவள் உனக்கு சிரோபூஷணமாகவே ஆகட்டும் அப்படின்னு ஒரு ஆரோபம் இருக்கு. சரியா? அது வந்து உங்களுக்கு ரூபகம். தயோஹோ சம்சிருஷ்டி. இது ரெண்டுத்துக்கும் ஒரு பரஸ்பரம் சம்பந்தம்ங்கிறது கிடையாது. இந்த இந்த சல்ய இவங்கிறது தனியா ஒரு உபமா, ரூபகம்ங்கிறது சிகண்டக ஏவ பிருத்திவி, பூமியானவள் சிகண்டக ஏவ பவது, சிரோபூஷணமாகவே ஆகட்டும் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகம். சரியா இருக்கா? கேளுங்க. ஒரு டவுட் மேம். ஆ இங்க ஷல்ய ஷல்யனது உத்பிரேக்ஷாவா இருக்கலாமா? அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? இல்ல, லிட்டரலி கம்பேர் தானே பண்றா உங்களுக்கு சல்யத்தை போல. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சமான தர்மங்கள் இருக்கு. எப்படி வந்து ஒரு ஆரோனுடைய எட்ஜ் வந்து ஒருத்தர் மேல குத்திடுத்துனா அது வந்து என்னென்ன மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கம்சன்கிறவன் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னா அவ வந்து எல்லா பலவிதமான துக்கத்தை கொடுப்பான் அந்த கம்சன். அதனால சல்யத்துக்கு சமானமாக இருக்கின்ற, சல்யன் போல இருக்கின்ற ஒரு அம்புனுடைய எட்ஜ் எப்படி ஒரு டார்ச்சரஸா இருக்குமோ அதே மாதிரி இந்த கம்சன் முதலிய ராட்சசர்கள் டார்ச்சரஸா இருக்கா. இதையும் சமுத்திரதம் எடுக்கப்பட வேண்டும். ஒரு இடத்துல போய் நம்ம உடம்புல ஒரு அம்பு குத்தி நிறுத்தும் அப்படின்னா அதை எடுத்தாதான் நமக்கு ரிலீஃப். அதே மாதிரி கம்சன் முதலிய டார்ச்சரஸ் டீமன்ஸ் இருக்கும்பொழுது அவளை ரிமூவ் பண்ணாதான் இந்த பிருத்திவிக்கு வந்து ரிலீஃப். அவ ரிலீவ்டா இருந்துட்டா அப்படின்னா அவ சிரோபூஷணமா ஆயிடும். புரியுறதா? அதுதான். சேஷநாகத்துக்கு சிரோபூஷணமா பகினி? புரியல. ஆதிசேஷனுக்கு சிரோபூஷணம். ஆமா, ஆதிசேஷனுடைய சிரோபூஷணமாக பிருத்திவி ஆகட்டும். புரியுறதா? அதான். कंस प्रवृत्तिभिः सेयं शल्यैः इव समुद्धृतैः चिरं भवतु ते पृथ्वी शेषमूर्तेः शिखण्डकः. दीपा படிக்கிறேளா? प्रबोध सुभगैः सुभगै स्मरैः प्रसन्नैः शीतलैश्च. ஸ்மேரைஹி. ஸ்மரஹானா மன்மதன் அர்த்தம், स्मेरैः. ஸ்மேரஹானா புன்சிரிப்புன்னு அர்த்தம். ओ स्मेरैः प्रसन्नैः शीतलैश्च नः कटाक्षै प्लावय क्षिप्रं कृपैकोदन्व भूर्मिभिः. कृपा एक उदन्वत् ऊर्मिभिः. सो प्रबोध सुभगैः स्मेरैः प्रसन्नैः शीतलैः च नः कटाक्षैः प्लावय क्षिप्रं कृपा एक உதன்வது ஊர்மிபிகி. சோ கிருபா ஏக உதன்வது ஊர்மிபிகி. கிருபா அப்படின்னா ஒரு ஒரு தயை சுவாவம், கம்பேஷன். சோ அந்த மாதிரி கிருபா ஏக உதன்வது, அந்த கிருபா ஏவ தயா, அந்த தயா ஏகஹ தயா ஏவ ஏகஹ உதன்வான் சமுத்திரஹ. அதுல தரங்க ரூபம் கட்டாட்சத்தோட அந்த அந்த அலைகள் அப்படிங்கிற ஒரு கட்டாட்சங்களினால் என்ன அப்படின்னா நக எங்களை க்ஷிப்ரம் வேகமாக பிளாவைய எங்களை வந்து காப்பாத்துங்கோ, எங்களை வந்து அப்படியே சேச்சைய இல்ல பிளாவனம் அப்படிங்கறது அப்படியே அடிச்சு தள்ளுறது, எங்களுடைய துக்கத்தெல்லாம் வந்து நீங்க போக்கடிங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறார். சோ வந்து பிரபோத சுபகைஹி பிரசன்னைஹி ஸ்மேரைஹி சீதலைஹி கிருபா ஏக உதன்வது ஊர்மிபிகி
கடாட்சைஹி நக க்ஷிப்ரம் பிளாவய. சோ பிரபோத சுபகைஹி அப்படின்னா இவ்வளோ ஸ்துதி பண்றார். இப்ப வந்து யோக நித்ராலேந்து அவர் வந்து வெளில வந்தாச்சு. பிரபோதம் அப்படின்னா உத்திதம்ங்கிற அர்த்தம். சோ வந்து ஸ்வ உக்தார்த்த கிராகித்வம் பிரபோத அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா யோக நித்ராலேந்து வெளில வந்தாச்சு. அதனால காந்தைஹி, அதாவது கண்ணை வந்து முன்னாடி ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அவர் வந்து யோக நித்ராலேந்து வெளில வரார். அந்த இடத்துல கண்ணை திறக்கும் போது கண்ணு கூசித்து அப்படிலாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ அந்த மாதிரி இப்ப வந்து என்ன அப்படின்னா பிரபோத சுபகைஹி அப்படின்னா யோக நித்ரா அபகமேன, யோக நித்ராலேந்து வெளிவந்ததுனால காந்தைஹி பிரகாசத்தோடு இருக்கின்ற கட்டாட்சைஹி. சரியா? பிரகாசத்தோடு இருக்கின்ற கட்டாட்சைஹி. பிரசன்னைஹி அப்படின்னா என்ன? ப்ரூ விலாசாதி யுதைஹி. ப்ரூனா புருவம். பிரசன்னமா இருக்கார் அப்படின்னா நம்ம வந்து பிரசன்னமா இல்ல அப்படின்னா முகங்கள் எல்லாம் சுருங்கி இருக்கும். பிரசன்னமா இருந்தோம்னா அப்படியே ஒரு புருவம் தூக்கும், கண்ணு தூக்கும், வாய் பேசும், எல்லாமே இருக்கும் இல்லையா? வில் பி மோர் எக்ஸ்பிரசிவ். சோ பிரசன்னைஹி அப்படின்னா ப்ரூ விலாசாதி யுதைஹி. ப்ரூனா உங்களுக்கு புருவம். சோ அந்த ப்ரூ விலாசம் அப்படின்னா அந்த ப்ரூவினுடைய அந்த பலவிதமான ஜெஸ்டர்ஸை காமிக்கிற மாதிரி இருக்கின்ற கட்டாட்சைஹி. ஸ்மேரைஹி அப்படின்னா ஹர்ஷ விகாசாதிபிகி. ஹர்ஷ விகாசாதிபிகி அப்படின்னா ஒரு புன்சிரிப்போட. விகாசம் அப்படின்னாலே மலர் ப்ளூம் ஆறுதுன்னு அர்த்தம். ஹர்ஷ விகாசம் அப்படின்னா ஒரு ஒரு புன்னகையினால் மலர்ந்தவராக. அதோடு கூட சீதலைஹி அப்படின்னா குளிர்ச்சியா இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பக்த ஜன தாபஹரைஹி. பக்த ஜனங்களினுடைய தாபம்னா சூடு, கஷ்டம். அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறவராக. கிருபா ஏக உதன்வது ஊர்மிபிகி. கிருபா ஏவ, கிருபான தயான்னு அர்த்தம், கம்பேஷன் அர்த்தம். சோ கிருபா ஏவ தயா. அந்த கிருபையே ஒரு தயாவாக இருக்கு, கம்பேஷனோட இருக்கா. அந்த அந்த தயா ஏவ ஏகஹ உதன்வான் சமுத்திரஹ தஸ்ய தரங்க ரூபஹ. சோ வந்து கிருபா தயா, கிருபானா தயா. அந்த தயாவே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சமுத்திராகாரமாக இருக்கு, ஒரு உதன்வான் போல இருக்கு. உதன்வான்னா சமுத்திரம்னு அர்த்தம். உத உதனாலே உங்களுக்கு ஜலம்னு அர்த்தம். சரியா? நமக்கு வந்து உம் இந்த சோத கும்பம் அப்படிலாம் பண்றோம் இல்லையா? உத கும்பம், உதம்னாலே ஜலம்னு அர்த்தம். சோ உதன்வான் அப்படின்னா ஜலத்தை வச்சுட்டு இருக்கிறது சமுத்திரம். சோ அந்த உதன்வான், அந்த கிருபா அப்படிங்கிற அத அந்த சமுத்திரத்துல, அந்த சமுத்திரா தஸ்ய தரங்க ரூபைஹி கட்டாட்சைஹி. அதுல பெரிய தரங்கங்கள்னா வேவ்ஸ், அலைகள். அலைகள் ரூபமாக இருக்கின்ற ஒரு கட்டாட்சத்தினால நக எங்களை க்ஷிப்ரம் வேகமாக பிளாவைய அப்படியே வந்து எங்களை வந்து முழுகும்படி செய்து விடுங்கள். சரியா? சரியா இருக்கா? அஹ்? இது வந்து ம். பகவானை பார்க்கும்போது சொல்ற இது மாதிரியா? பகவான் வந்து பார்த்தாச்சு, நேரடியா. இப்பயும் நரேட் ஆ, பண்ணியாச்சு. இப்ப வந்து அவர் ஆமா. யோக நித்ராலேந்தும் வெளில வந்தாச்சு. யோக நித்ராலேந்து பிரபோத சுபகைன்னு சொல்றதுனாலேயே உங்களுக்கு என்னன்னா அவ இத்தனை நேரம் சொன்னது அத்தனையும் அவர் கிரகிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? ஆஹ்? ஸ்மேரைஹி அப்படின்னா ஹர்ஷ விகாசாதிபிகி. சந்தோஷத்தினால, சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுனால. ஸ்வவிஷயே பிரசரத்துவம். பிரசன்னைஹி அனிஷ்ட நிவர்த்தகத்துவம். பிரசன்னம் அப்படின்னாலே அனிஷ்டத்தை போக்கடிக்க போறார். சீதலைஹி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பக்த ஜன தாபஹரஹ. புரியுதா? ஆஹ்? சோ அதான் பிரபோத சுபகைஹி அப்படின்னாலே யோக நித்ரா. அந்த யோக நித்ரா அபகமேன, அது போனதுனால காந்தைஹி பிரகாசத்தோட இருக்கின்ற கடாட்சைஹி. சரியா? பிரசன்னைஹி ப்ரூவிலாசாதி யுதைஹி. ரொம்ப சந்தோஷத்துக்கு உட்பட்டவராக இருந்தார் அப்படின்னா பலவிதமான ப்ரூ விலாசம். விலாசம் அப்படின்னாலே அவருடைய ஒரு ஆக்ஷன், ஒரு ஒரு காரியம், பலவிதமான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை காமிக்கிறாருன்னு அர்த்தம். ஸ்மேரைஹி அப்படின்னா ஹர்ஷ விகாசாதிபிகி, சந்தோஷம் முதலியவைகளால. சீதலைஹி குளுமையாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்த ஜன தாபஹரைஹி, பக்த ஜனங்களினுடைய தாபத்தை போக்குவதினாலும். கிருபா ஏக உதன்வத் ஊர்மிபிகி, இப்படி போக்குகின்ற அவர் வந்து எப்படி இருக்கார்? ஒரு பெரிய சமுத்திரம் போல இருக்கார். அந்த அவர் சமுத்திரம் போல இல்ல, அவர்கிட்ட இருக்கிற கிருபா அப்படிங்கிறது ஒரு சமுத்திராகாரமாக இருக்கு. அதுல அவருடைய கட்டாட்சம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு அலை போல இருக்கு. எப்படி வந்து இப்ப வந்து கரையில வந்து ஏதாவது ஒரு துக்கம் இருந்ததுன்னா, ஏதோ ஒண்ணு ஒண்ணு வந்து சமுத்திரத்துல போய் சேரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பெரிய அலை வந்து
அதை அத்தனையும் கவர் பண்ணி உள்ள இழுத்து நிறுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி ஒரு நல்லது நடக்கும்? அதே மாதிரி இவர்கிட்ட இருக்கிற இந்த கிருபா ஏவ சமுத்திரக, அதுல இவருடைய கட்டாட்சம்ங்கிறது தரங்க ரூபமாக இருக்கு. அப்படி அந்த அப்படிப்பட்ட அபாங்க தர்ஷனை, அவருடைய உங்களுடைய கட்டாட்சத்தினால் நக எங்களை க்ஷிப்ரம் வேகமாக பிளாவைய அப்படியே மூழ்கும்படி செய்யுங்கள். சேச்சையானா ஸ்பிரிங்க்லிங் அர்த்தம். இங்க சேச்சனம் இல்ல, பிளாவையானா அப்படியே ஃபுல்லா முழுகும்படி செய்யும். புரியுறதா? அந்த கட்டாட்சத்துல முழுகிற மாதிரி செய்யணும். அந்த ஆமா, உங்களுடைய கடன் கட்டாட்சங்களினால் எங்களை முழுகும்படி செய்யுங்கள். கிளியர். இத்தனை நேரம் நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். எங்களுடைய கிளேஷம், எங்களுடைய துக்கத்தை வந்து நீங்க நன்னா அறிந்ததுனால, நல்லா தெரிஞ்சு கொண்டதுனால என்ன அப்படின்னா, ஒரு நல்லாக ஒரு உங்களுடைய அந்த யோக நித்ராலேந்து வெளில வந்ததுனால காந்தைகி ரொம்ப ஒரு ஒளி பொருந்தவராக ஒளியோடு இருந்து கொண்டு, பிரசன்னைகி பலவிதமான என்ன சொல்றது, தெளிந்தவரான ஒரு சந்தோஷத்துக்கு உட்பட்டவரான ஹர்ஷ விகாசாதிபிகி, உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்னாலேயே நீங்க எங்களை காப்பாத்துவீங்கோங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வரும். சோ அந்த மாதிரி ஸ்மேரைகி சீதலைகி குளிர்ந்தவர் குளிர்ந்தவனாய் அப்படின்னு சொல்லும்போது பக்த ஜனாளோட தாபத்தை போக்குறவராக, கிருபா ஏக உதன்வது உரிமிபிகி. சோ உங்களுடைய தயை அப்படிங்கிற ஒரு கடல்ல உங்களுடைய கடாட்சம் என்கின்ற ஒரு அலைகளினால் எங்களை நீங்கள் நனையும்படி செய்யுங்கள், முழுகும்படி செய்யுங்கள். உங்க கட்டாட்சத்தை எங்க மேல போடுங்கன்னு அர்த்தம், அருணுங்கன்னு அர்த்தம். புரியுதா? அஹ்? கொஞ்சம் அந்த வர்ணனைகள் கொஞ்சம் நமக்கு புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி பலவிதமான அட்ஜெக்டிவ் போடுறதுனால. சோ பவதாபஹரம் மனோகரம் பிரசன்னம் ஹர்ஷ விகாசயுக் தயா சமுத்திர தரங்க ரூபம் பவ பவத் அபாங்க வீக்ஷணம் அஸ்மாசு பிரசரது. சோ பவதாபஹர ஹரம், பவம்னா சம்சாரம்னு அர்த்தம். இந்த சம்சாரம்ங்கிற ஒரு தாபத்தை ஹரம் போக்கடிக்கிறவரும், மனோகரம் மனதை கவரக்கூடிய, பிரசன்னம் மனோகரம் மனதை கவரக்கூடியவரும், பிரசன்னம் சந்தோஷமாக இருப்பவரும், ஹர்ஷ விகாச யுக்கு ஹர்ஷம் மற்றும் மலர்ந்து இருப்பவருமாக, தயா சமுத்திர தரங்க ரூபம், தயா அப்படிங்கிற ஒரு சமுத்திரே தரங்கவத்து பவம், தரங்கம் போல அலைகள் போல இருக்கின்ற, பவத் அபாங்க வீக்ஷணம் உங்களுடைய கடைக்கண் பார்வையானது, அஸ்மாசு பிரசரத்து எங்கள் மேல் விழட்டும். அதுதான் சரியா இருக்கா? எஸ் எஸ் மேம். வந்து அத்திர கிருபாயாக சமுத்திரத்வ ரூபணஸ்ய கடாட்சாணாம் ஊர்வித்வ ரூபணஸ்ய ச பரம்பரா சஞ்சாதா இது பரம்பரித ரூபகாலங்காரம். ரூபகாலங்காரம் உங்களுக்கு வந்து கேவலான்வை, கேவல ரூபகம், இந்த மாதிரி ஏகதேச விவர்த்தி, இந்த மாதிரி நிறைய ஒரு 8-10 வகை இருக்கு. இதுல வந்து இது பரம்பரித்தம் டைப் ஆஃப் ரூபகம். இது இந்த இந்த ரூபகத்திலயும் உங்களுக்கு வந்து அபேதமா சொல்றதுதான். அத்தர் கிருபாயாக கிருபாவானது, கிருபா ஏவ சமுத்திரஹா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரூபகாலங்காரம், கட்டாட்சஹ ஏவ ஊர்மிகி அப்படிங்கிற இடத்துலயும் உங்களுக்கு ரூபகம். இந்த மாதிரி இந்த மாலோபமா சொல்றோம் இல்லையா, அப்படியே கண்டினியூஸா வர மாதிரி உபமா, அதே மாதிரி இங்க 2 ரூபகம் வர்றதுனால இது வந்து பரம்பரித்தக ரூபகாலங்காரம். சரியா? பிரபோத சுபகைஹி ஸ்மேரைஹி சீதலைஹி ச நக கடாட்சைஹி பிளாவய க்ஷிப்ரம் கிருபா ஏக உதன்வது ஊர்மிபிஹி. அடுத்த ஸ்லோகம் யாரு படிக்கிறேன்? நம்ம ரமா மேடம் படிங்க. त्वयि न्यस्तभाराणां नः त्वम् एतां क्षन्तुम् अर्हसि विदिताशेषवेद्यस्य विडम्बना. இது முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் இல்லையா நானு, ஆனந்த சாகர ஸ்தவத்துல இருந்து. ஆவேத்யதாம் அவிதிதம் கிம், உங்களுக்கே தெரியாதானே எல்லாமே, உங்களுக்கே எல்லாமே தெரியும். சரியா? அப்படி இருக்கும்பொழுது நாங்க ஏன் போய் உங்ககிட்ட வந்து முறையிடணும் அப்படின்னா, முறையிட்டதுனால எங்களுடைய பாரம்ங்கிறது குறையும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். சோ அதேதான் இந்த ஸ்லோகம். துவயி நெஸ்த பாராணாம் நக துவம் ஏதாம் க்ஷந்தும் அர்ஹசி விதித அசேஷ வேத்யஸ்ய விஜ்ஞாபன விடம்பனாம். சோ வந்து உங்ககிட்ட சரணத்தை அடைஞ்ச எங்களுக்கு, எங்களுடைய நீங்க வந்து சர்வஜ்ஞா எல்லாத்தையும் அறிந்தவர், அவர்கிட்ட போய் நாங்க வந்து ஆகமன காரணம், நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்றதுங்கிறது அகிருத்தியம். அது வந்து இட்ஸ் நாட் உச்சிதம்
அப்படிங்கிறது தான். அதனால எங்களை மன்னிச்சிடுங்கோ. இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். சரியா? त्वयि न्यस्तभाराणां नः विदित अशेष वेद्यस्य तव விஜ்ஞாபன விடம்பனாம் ஏதாம் துவம் க்ஷந்தும் அர்ஹசி. விஜ்ஞாபனம் அப்படின்னாலே முறையிடுறதுன்னு அர்த்தம். விஜ்ஞாபன விடம்பனா அப்படின்னா விஜ்ஞாபன ரூபமான அந்த காரியமானது அனுச்சித கிருத்தியம், இது உச்சிதம் இல்ல. ஏற்கனவே ஒருத்தருக்கு எல்லாமே தெரியும், அவர்கிட்ட போய் நீங்க ஆதியிலேருந்து விஷயத்தை விளக்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு லிட்டரலி போர் அடிக்கும். ஒண்ணு, என்னடா இது நமக்கு தெரிஞ்சதே சொல்றாருன்னுட்டு. அந்த மாதிரி உங்களை நாங்க ட்ரபிள்க்கு உட்பட்டல. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் சொல்றதுங்கிறது எங்களுடைய கடமை இல்லையா? நாங்க இந்த மாதிரி விதித்த அசேஷ வேத்தியசிய தவ, விதித்தம் அசேஷம்னா சேஷம்னா கொஞ்சம் மீதி இருக்குன்னு அர்த்தம். அசேஷ வேத்தியசிய ஒண்ணு கூட விடாமல் அனைத்தையும் அறிபவரான உங்ககிட்ட போய் விஞ்ஞான விடம்பனாம் ஏதாம் துவம் க்ஷந்து அர்ஹசி. இந்த மாதிரி நாங்க ஒரு ஒரு ரெக்வெஸ்ட், ஒரு பிரார்த்தனா பண்றத நீங்க மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரியா? त्वयि भवति உங்களிடத்தில் न्यस्तபாராணாம் சரணாகதிம் அனுசரித்தவதாம். न्यस्तம்னா வைக்கப்பட்டன்னு அர்த்தம், பாரஹனா பாரம். சரியா? உங்களிடத்தில் வைக்கப்பட்ட பாராணாம் அஸ்மாகம், அது அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. உங்களிடத்தில் சரணாகதியும் வைக்கப்பட்ட பாரம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நான் அவாகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன், எல்லா பொறுப்பையும் அவாகிட்ட ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னா ஃபுல்லா சரணாகதி ஆயிட்டேன்னு அர்த்தம். நான் இனிமே எதையும் எடுத்துக்க போறது இல்ல, அவளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க போய் கேட்டுக்கோங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அது என்னன்னா न्यस्तபாராணாம் त्वयि न्यस्तபாராணாம், உங்களிடத்தில் வைக்கப்பட்ட பாரத்தை உடைய எங்களுக்கு. புரியுறதா? அந்த न्यस्तபாராணாம்னா என்ன அப்படின்னா சரணாகதிம் அனுசரித்தவதாம், சரணாகதியை அனுசரணம் பண்ணுகின்ற நக அஸ்மாகம் எங்களுக்கு என்ன அப்படின்னா விதித அசேஷ வேத்தியசிய தவ. விதிதம்னா அறியப்பட்ட, அசேஷம்னா எல்லாம், வேத்தியம் சர்வஜ்ஞஸ்யன்னு அர்த்தம். சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா, எல்லாத்தையும் அறிந்தவரான தவ தே உன்கிட்ட விஜ்ஞாபன விடம்பனாம் ஏதாம் ஏதது விஜ்ஞாபன ரூபம் அனுச்சித கிருத்தியம். போய் திருப்பியும் ஃபர்தரா எல்லாம் அவருக்கு தெரியும், திரும்பியும் ஏபிசிடில இருந்து ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கு ஒரு துக்கம் தானே, அது அனுச்சிதம் தானே இல்லையா? அந்த ஏதத் விஜ்ஞாபன ரூபம், இந்த மாதிரி போய் திருப்பியும் இடுவது அப்படிங்கிற ஒரு அனுச்சித கிருத்தியம், உச்சித கிருத்தியம் கிடையாது, உச்சித காரியம் இல்ல, அனுச்சிதமான இந்த காரியத்தை துவம் பவான் நீங்கள் க்ஷந்தும் அர்ஹசி சோடும் அர்ஹதி, நீங்க மன்னிச்சிருக்கோ, ப்ளீஸ் பேர் வித் அஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா இருக்கா? அழகான ஸ்லோகம் இல்ல? அழகா இருக்கு மேம். சுவாமி கிட்ட போய் உட்காந்து எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, எங்க ஆத்துல என்ன கோச்சு விட்டா, எனக்கு அது சரியா நடக்கல அப்படின்னு நம்ம போய் சில புலம்புவோம்ல. சரி, அந்த புலம்புறது தப்பு இல்லைங்கிறார் ஆனந்த சாகஸ்தம். ஏன்னா புலம்பினாதான் எனக்கு எங்குள்ள இருக்கிற பாரம் குறையும் இல்லையா? நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஆமா, ஆமா. அந்த இதுல கோவில்ல எல்லாம் பார்த்தேன்னா, ஈஸ்வரன் கபாலீஸ்வரர் கோவில்ல நான் பார்த்திருக்கேன். அந்த 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 நைட்டு கோவில் மூடுறதுக்கு முன்னாடி கர்ப்ப கிரகத்திலேருந்து அம்பாளோட ரூமுக்கு ஈஸ்வரனோட விக்கிரகத்தை எடுத்துட்டு போவா. அந்த கோவில 3 தடவை சுத்திட்டு பிரகாரத்தை உள்ள போய் அம்பாளோட பள்ளி கிரகத்துல ஈஸ்வரனை வச்சுடுவா. அப்ப நிறைய பால், நல்லா அப்படியே காய்ச்சின பாலை நைவேத்தியம் பண்ணுவா. அப்புறம் பழங்கள் நிறைய எடுத்துட்டு, அதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் அதுல ஓதுவார் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அது கேட்கும்போது என்ன அப்படின்னா, ஆதிசங்கரர் சதுஷ்டி உபசார பூஜான்னு ஒண்ணு எழுதியிருக்கார். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்லுவார், க்ஷணமத ஜெகதம்ப மஞ்சகேஸ்மின் மிருதுல தல தூலிகையா விராஜமானே அதிரகசி முதா சிவேன சார்த்தம் சுகசயனம் குரு தத்ரமாம் ஸ்மரந்தி அப்படின்வா. அதாவது அம்பாளை பார்த்து ஆதிசங்கரர் கேட்கிறார், க்ஷணமத ஜெகதம்ப மஞ்சகே அஸ்மின், இந்த பெட்டுல நன்னா அவரோட ஈஸ்வரனோட நன்னா படுத்துக்கோ. க்ஷணமத ஜெகதம்ப மஞ்சகே அஸ்மின் மிருதுல தல தூலிகையா விராஜமானே, நல்ல சாஃப்டா இருக்கிற பெட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க என்ன, அதிரகசி முதா சிவேன சார்த்தம் சுகசயனம் குரு, ரொம்ப சீக்கிரட்டா அவரோட பேசிண்டு படுத்துக்கோ. தத்ரமாம் ஸ்மரந்தி, அந்த டைம்ல நீ என்ன நினைச்சுக்கோன்னு. சோ சுவாமி நம்ம நினைக்காம இருக்க போறாரா? நம்ம அவருக்கு எல்லாருடைய ஸ்மரணையில அவர் இருக்காரோ இல்லையோ, அவருடைய ஸ்மரணையில எல்லாரும் இருந்துட்டு இருப்போம்.
சோ அவர்கிட்ட போய் முறையிடுறதுங்கிறது தேவையே இல்லை, பட் முறையிட்டா தப்பே இல்லை இல்ல. சோ அந்த அப்படிப்பட்ட முறையிடுதலை துவம் க்ஷந்தும் அர்ஹசி, நீ சோடும் அர்ஹதி. பவதி சரணம் பிரபன்னானாம் அஸ்மாகம் இதம் சர்வஜ்ஞஸ்ய பவதः சவிதே ஆகமன காரண பிரகடன ரூபம் அகிருத்தியம் பவதா சந்தவ்யம். பவதி, பவதினா உன்னிடத்தில் அர்த்தம். பவத் சப்தத்தினுடைய பவான் பவந்தௌ பவந்தஹ அதனுடைய சப்தமி. பவதி உங்களிடத்தில் சரணம் பிரபன்னானாம் அஸ்மாகம் சரணத்தை அடைந்த எங்களுக்கு இதம் சர்வஜ்ஞஸ்ய பவதः சவிதே சவிதே எல்லாத்தையும் அறிந்த உங்களுடைய சவிதேனா பக்கத்துல உங்ககிட்ட ஆகமன காரண பிரகடன ரூபம் அகிருத்தியம். சோ ஆகமன காரணம் நாங்க ஏன் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கதனம், பிரகர்ஷேன கதனம் பிரகதனம், ரொம்ப விரிவா சொன்னோம் இல்லையா நாங்க இத்தனை நேரம் இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அது அந்த பிரகடன ரூபம் அந்த காரியமானது அகிருத்தியம். அகிருத்தியம்னாலே அனுச்சித கிருத்தியம்னு அர்த்தம். சரியா? அனுச்சிதம் உச்சிதம் கிடையாது. அப்படிப்பட்ட அகிருத்தியத்தை, அகிருத்தியமானது பவதா க்ஷந்தவ்யம் உங்களால் பொறுத்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? சோ त्वयि न्यस्त भाराणां नः त्वमेतां क्षन्तुम् अर्हसि विदित अशेष वेद्यस्य विज्ञापन विडम्बनाम्. அப்புறம் அடுத்தது கல்யாணி மேடம் படிக்கிறேடா. படிக்கிறேன். ம். इत्थं वदति देवानां समाजे वेदसा सह ववन्दे पृथिवीदेवं विनतत्राणदीक्षितम्. सो इत्थं वदति देवानां समाजे वेदसा सह ववन्दे पृथिवी देवं विनत त्राण दीक्षितम्. सो पृथिवी தேவம் வவந்தே அதான் மெயின் சென்டென்ஸ் இங்க. பிருத்திவியானவள் தேவம் அந்த தேவனை மகாவிஷ்ணுவ வவந்தே வந்தன பண்ணார். வந்து தாத்துவனுடைய லிட்டில் அகாரம் வவந்தே வணங்கினாள். சரியா? அவருக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா வினதத்ராண தீக்ஷிதம். வினதாகா அப்படின்னா யாரு வந்து நதாகா அவர்கிட்ட வந்து சரணத்தை அடைஞ்சாலோ அவளை திராணம் அப்படின்னா காப்பாத்துதல், ப்ரொடெக்ட் பண்றது, அதுல தீக்ஷிதம் தீக்ஷாவந்தம். அதாவது பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு தீட்சை எடுத்துட்டு இருக்கார். தீட்சனா விரதம். அந்த மாதிரி ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு இருக்காரு பகவான். என்ன? யார காப்பாத்தணும்? சாதுனாம் பரித்ராணம் இல்லையா? சோ வினதத்ராண தீட்சிதம் அவர்கிட்ட அடைக்கலத்தை அடைந்தவர்களை காப்பாத்துவது அப்படிங்கிற ஒரு தீட்சையோட இருக்கின்ற தம் தேவம். புரியுறதா? அந்த தேவம்க்கு அட்ஜெக்டிவ் இந்த வினதத்ராண தீட்சிதம். சரியா இருக்கா? சோ பிருத்திவி தேவம் வவந்தே, அந்த தேவம்க்கு அட்ஜெக்டிவ் எப்படிப்பட்ட தேவனை வவந்தே? வினதத்ராண தீட்சிதம். வந்து நமஸ்காரம் செஞ்சவாளை காப்பாத்தனம் அப்படிங்கிற ஒரு தீட்சையை எடுத்துக்கொண்டிருக்கின்ற தேவனை பிருத்திவி வவந்தே. சரியா? எப்போ வவந்தே அப்படின்னா தேவானாம் சமாஜே, தேவர்களுடைய சமாஜம்னா கூட்டம், அவ சமூகம் பூரா இருக்கு, அதோட இந்த பிருத்திவியும் இருந்துட்டு இருக்கா. வேதசா சக, வேதசகா அப்படின்னா வேதாகா அப்படின்னாலே பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மாவோடு கூட இத்தம் வததி சதி, இந்த மாதிரி அவ எல்லாரும் வர்ணித்து கொண்டு இந்த மாதிரி பிருத்திவி பாவம், அவ இந்த மாதிரி முள்ளு மாதிரி இருக்கின்ற சல்யம் போல இருக்கின்ற கம்சரால பீடிக்கப்படுறா, அதை நீ ரிமூவ் பண்ணிட்டேனா உனக்கு சிரோபூஷணமா ஆயிடுவான்னு இவ்வளவு சொன்னாரே. இத்தம் வததி சதி, இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த தருணத்தில் வினதத்ராண தீட்சிதம் தேவம் பிருத்திவி பவந்தே. சரியா இருக்கா மேடம்? சரியா இருக்கா? சரியா இருக்கு மேம். தேவானாம் சமாஜே. எனக்கு சிரிக்கிறேன். தேவான் எனக்கு ஒரு கொஸ்டின், நாட் டு டூ வித் போயம் இல்ல, இந்த ஸ்லோகத்தினால இல்ல, பட் பிருத்திவி கூட விஷ்ணுவோட மனைவி தானே, அவ ஏன் இந்த மாதிரி கேட்கணும்? Why doesn't he know it himself? புரியல என்னது? பிருத்திவி பூமா தேவின்றவ கூட விஷ்ணுவோட மனைவி தானே. ஆமா ஆமா. அவ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும்? இந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணணுங்கிறா? பிருத்திவி அவனுடைய மனைவி தான் இல்லைன்னு சொல்லல, பட் அவ இந்த மாதிரி இப்போ ஒரு துக்கத்துல ஈடுபட்டு இருக்கா, அவர் யோக நிதிரையில இருக்கார், எழுப்பிதானே சொல்லணும் இல்ல? சோ இத்தம் பின்னாடி வரும் அவருடைய மாயா ரூபிணி அப்படின்னுட்டோ. இத்தம் வததி தேவானாம் சமாஜே வேதசாசக வவந்தே பிருத்திவி தேவம் வினதத்ராண தீட்சிதம். தேவானாம் சமாஜே
வேதசா சக இத்தம் வததி சதி வினதத்ராண தீட்சிதம் தேவம் பிருத்திவி வவந்தே. சரியா? So, இது அர்த்தம் அண்மையம் எல்லாம் புரிஞ்சு கொடுத்தோம் உங்களுக்கு. தேவம் பிருத்திவி தேவம் வவந்தே, தேவம் அட்ஜெக்டிவ், வினதத்ராண தீட்சிதம் தேவம் பிருத்திவி வவந்தே, தேவானாம் சமாஜே வேதசா சக இத்தம் வததி சதி. சோ தேவானாம் சமாஜே, தேவானாம் சமூகேன்னு அர்த்தம். தேவர்களுடைய சமூகத்தில் வேதசா சக பிரம்மாவோடு கூட இத்தம் வததி சதி இவ்வாறு பூர்வ உக்த உக்தாகாரேன இவ்வாறு முன்னாடி முறையிட்ட அந்த வழியின்படி வததி சதி கதயதி சதி சொல்லிக் கொண்டிருந்த தருணத்தில் வினதத்ராண தீட்சிதம் தீன பரித்ராண தீக்ஷவந்தம் தேவம், தீனானாம் வினதா அப்படின்னா யாரு நமஸ்காரம் பண்ணி அடைக்கலம் அடையறாளோ அப்படிப்பட்ட தீனானாம் தீனர்களுக்கு பரித்ராணம் காப்பாத்துவது அப்படிங்கிறத ஒரு தீட்சையா எடுத்துக்கொண்டிருக்கின்ற பரித்ராண தீக்ஷாவான் தேவஹ, பரித்ராண தீக்ஷாவந்தம் தேவம். சரியா? அப்படிப்பட்ட புருஷோத்தமம் அவரை பிருத்திவி இந்த பூமியானவள் வவந்தே நமஸ்கிருதவதி. சரியா? சரியா இருக்கா? ஏவம் பிரம்மணா சக தேவவிருந்தேன உக்தே சதி பிருத்திவி தீன ரக்ஷண விரதம் தேவம் அவந்தத. ஏவம் இவ்வாறாக பிரம்மணா சக பிரம்மாவோடு கூட தேவவிருந்தேன சக, விருந்தகன கூட்டம் அர்த்தம், தேவானாம் விருந்தகா தேவர்களுடைய கூட்டத்தோடு கூட இவ்வாறு உக்தே சதி பகவானானவர் இவ்வாறாக கூறப்பட்டிருந்த தருணத்தில் பிருத்திவியானவள் தீன ரக்ஷண விரதம் தேவம் அவந்தத, தீனால ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணுவை மகாவிஷ்ணுவை நமஸ்கரித்தாள். சரியா? சோ வினதானாம் திராணம் வினதத்ராணம் வினதத்ராணே தீட்சிதா தம் வினதத்ராண தீட்சிதம். விக்கிரக வாக்கியம். இத்தம் வததி தேவானாம் சமாஜே வேதசா சக வவந்தே பிருத்திவி தேவம் வினதத்ராண தீட்சிதம். அடுத்த ஸ்லோகம் ராஜலட்சுமி படிக்கிறேளா? தனுமத்யா விஷாலாக்ஷி தன்வி பீனபயோதரா மாயா இவ மஹதி தஸ்ய வனிதாரத்ன ரூபிணி. சோ என்ன அப்படின்னா, இப்போ அத்தனையும் இந்த அப்படிப்பட்ட அவள் வவந்தே, இந்த வவந்தேங்கிறது இந்த ஸ்லோகம், இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 89வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த வவந்தேங்கிற கிரியாபதம் போகிறது. சரியா? அப்படிப்பட்ட அவள் வவந்தே. தனுமத்யா விஷாலாட்சி தன்வி பீன பயோதரா மாயா இவ மகதி தஸ்ய வனிதாரத்ன ரூபிணி. சோ தன்வி தனுமத்யா விஷாலாட்சி பீன பயோதரா வனிதாரத்ன ரூபிணி தஸ்ய மகதி மாயா இவ ஸ்திதா வந்தே. சோ தன்வினா கிருஷாங்கி, ரொம்ப இளைத்தவள். தனுமத்யா மத்திய பாகே தனியசி, மத்திய பாகத்துல ரொம்ப இளைத்தவளாக இருக்கின்ற, அதாவது பூமிங்கிறது இப்ப ஒரு தேவதா ஸ்வரூபமாக இருக்கு. எல்லாத்துக்கும் நான் முன்னாடியே சொன்னேனோ, எல்லாத்துக்கும் எல்லா இன்அனிமேட் திங்ஸ்க்கும் ஒரு தேவதா ரூபம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ஹிமவான் அப்படிங்கிறவன் ஒரு ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம பர்வதமா சொல்றோம். அந்த ஹிமவான் அப்படிங்கிறவனும் தேவதா ரூபம். அக்னி அப்படிங்கிறது கிச்சன்ல மூட்டினாலும் அக்னி தான். அதே ஒரு ஹோமத்துல பண்ணா அதுக்கு அக்னி தேவதா ரூபம். சோ எல்லாத்துக்கும் தேவதா ரூபம்ங்கிறது இருக்கு, ஆர்டினரியா இருக்கிற தன்மையும் இருக்கு. சோ இங்க தன்வி தனுமத்யா, தன்வி அப்படிங்கிறவ கிருஷாங்கி, ரொம்ப இளைத்தவள். கிருஷா அப்படின்னாலே இளைத்தவள்னு அர்த்தம். தனுமத்யா அப்படின்னா மத்தியபாகே தனியசி, இடுப்பு பிரதேசத்தில் இளைத்தவளாக, ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கு. விசாலாட்சி தீர்க்கலோச்சனா, ரொம்ப ஒரு விரிந்த கண்களோடு இருப்பவள். அப்புறம் பீன பயோதரா, பயோதரா அப்படின்னாலே பயகா அப்படின்னா பாலுன்னு அர்த்தம் இருக்கு, ஸ்தனங்கள். சரியா? மார்பகங்கள். பீன பயோதரா பீவரஸ்தனின்னு அர்த்தம், ரொம்ப பருத்த மார்பகங்களோடு இருக்கின்றவள். வனிதா ரத்ன ரூபிணி, வனிதா ரத்ன ரூபிணி அப்படின்னா ரத்னனா சிரேஷ்டம்னு அர்த்தம், உத்தமம்னு அர்த்தம். சரியா? வனிதாசு ரத்ன ரூபிணி, ஸ்திரீகளுக்குள்ள ஒரு சிரேஷ்ட ரூபத்தோட இருக்கிறவள். ரத்னம்னாலே கவிரத்னஹா, கவிரத்னம் அப்படின்னு சொல்றோம்ல, கவிஷூ ரத்னஹா, கவிகளுக்குள்ள சிரேஷ்டராக இருக்கிறவருக்கு கவிரத்னம்னு பேரு இல்லையா? சோ ரத்னம்னா லிட்ரல் ஜெம்னுங்கிற அர்த்தம் இல்ல. வனிதா ரத்ன ரூபிணி அப்படின்னா உத்தம வனிதா சரீரம் ஆஸ்தா, சிரேஷ்டமான ஒரு வனிதா ஸ்திரீயினுடைய சரீரத்தை அடைந்தவளான
தஸ்ய பகவதः தஸ்ய அந்த பகவானுடைய அந்த மகாவிஷ்ணுவினுடைய மகதி மாயா இவ ஒரு மகா மாயா சக்தி இவ ஸ்திதா ஒரு மகா மாயா ரூபிணியாக நிக்கிறா அப்படின்னா பகவானுடைய அந்த மாயா ரூபமாக அவர் எடுத்துட்டு இருக்கிற சரீரம் அப்படிங்கிறது அந்த மாயா ஸ்வரூபம் தான் இந்த உலகமே. சோ அந்த மகதி மாயா இவ ஒரு மகா மாயா சக்தி இவ ஒரு பெரிய மாயா ஸ்வரூபமாக ஸ்திதா சா அப்படிப்பட்ட அவள் தேவம் வவந்தே. சரியா? அந்த தேவரை நமஸ்கரித்தாள். சோ கிருஷாங்கி தனுமத்யா தீர்கலோச்சனா பீவரஸ்தனி ச சா பூமிஹி பகவதः மாயா ரூபிணி இவ ஸ்திதா தம் வவந்தே. புரியுறதா? சோ இது எல்லாமே இந்த பிரதமா விபக்தியில இருக்கிறது அத்தனையுமே இந்த பிருத்திவிக்கு அட்ஜெக்டிவ். அப்படிப்பட்ட பிருத்திவி தம் தேவம் வவந்தே. சரியா இருக்கா? ஆ இளைத்தவள் தனுமத்யா தீர்கலோச்சனா பீவரஸ்தனி ச சா பூமிஹி பகவதः மாயா ரூபிணி இவ ஸ்திதா சா பூமிஹி தம் தேவம் வவந்தே. சோ தனுமத்யா விஷாலாட்சி தன்வி பீன பயோதரா மாயா இவ மகதி தஸ்ய வனிதா ரத்ன ரூபிணி. அடுத்த ஸ்லோகம் மாலினி மேடம் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? படிக்கிறேன். ஆபத்த மண்டலைஹி ஆபத்த மண்டலைஹி பிருங்கைஹி அலகாமோத மோகிதைஹி அயத்னலப்தாம் பிருபானா பிப்ராணா மாயூர சத்ர சம்பதம். சோ என்ன அப்படின்னா அதாவது அவ இந்த மாதிரி இருக்கா. அவ அலக ஆமோத மோகிதைகி. அலகம் அப்படின்னாலே அவளுடைய அந்த இது தலைமுடி, அதனுடைய ஆமோதம்னா ஃப்ராக்ரன்ஸ். அந்த அவளுடைய தலைமுடியினுடைய அந்த ஃப்ராக்ரன்ஸ்னால அந்த வாசனையினால அந்த சௌரபியத்தினால மோகிக்கப்பட்ட அட்ராக்ட் செய்யப்பட்ட பிருங்கைகி. பிருங்கங்கள்னா உங்களுக்கு பீஸ், வண்டுகள். வண்டுகளினால் ஆபத்த மண்டலைகி அப்படியே அவ தலைய சுத்தின் இருக்கு அந்த வண்டுகள். சரியா? ஆபத்த மண்டலைகி அப்படி இருக்கிற அவளை பார்த்தா எப்படி இருக்கா அப்படின்னா மாயூர சத்திர சம்பதம் அயத்னலப்தாம் மாயூர சத்திர சம்பதம் பிப்ராணா. அப்படிப்பட்ட சா தம் வவந்தே அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கணும். அவ she did not make any effort. அயத்ன லப்தா அப்படின்னா எத்தனை லப்தானா எஃபர்ட். எத்னேன லப்தா எத்ன லப்தா ந எத்தனை லப்தா அயத்ன லப்தா எத்தனமே போடாம எஃபர்ட்லெஸ்லி கிடைச்சது என்ன அப்படின்னா ஒரு மாயூர சத்திர சம்பதம். மயூர பத்திர ரச்சித ஆதபத்திர சோபாம். ஒரு மயூர பத்திரம் அப்படின்னா உங்களுக்கு மயூரம்னா பீகாக்ஸ், மயூர பத்திரம்னா அதனுடைய ஃபெதர்ஸ், அதனால ரச்சிக்கப்பட்ட ஒரு சத்திரம்னா கொடை. அது போல அவளுக்கு இந்த வண்டுகளினுடைய அந்த கூட்டமானது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அசிஃப் அவ பீகாக்கினுடைய அந்த ஃபெதர்ஸ்னால பண்ணப்பட்ட ஒரு சத்திரத்தை தரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அயத்ன லப்தானா she did not make an effort to get such a umbrella. அவளுக்கு எஃபர்ட்லெஸ்லி அவளுடைய அந்த அந்த தலைமுடியினுடைய அந்த சௌரபியத்தினால அட்ராக்ட் இழுக்கப்பட்ட பிருங்கங்கள் அப்படியே சுத்தி நின்றுட்டு இருக்கு, கருப்பா இருக்கு. என்ன அந்த அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அவளால் பிரயத்தனமே செய்யப்படாத ஒரு குடை போல இருக்கிறது. நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கும். இதான் அதனுடைய அர்த்தம். அன்வயம் பார்த்தீங்கன்னா அலக ஆமோத மோகிதைஹி ஆபத்த மண்டலைஹி பிருங்கைஹி. சோ இந்த ரெண்டுமே இந்த பிருங்கைஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. எப்படிப்பட்ட பிருங்கங்கள் அப்படின்னா அப்புறம் அயத்னலப்தாம் மாயூர சத்திர சம்பதம் பிப்ராணா சா வவந்தே. சரியா? சோ இந்த ரெண்டுமே இந்த திருத்தியா விபக்தி ரெண்டுமே இந்த பிருங்கங்களுக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ அந்த பிருங்கங்கள் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட பிருங்கங்களினால் அவ மாயூர சத்திர சம்பதம் பிப்ராணா அப்படின்னா அலக ஆமோத மோகிதைகி. அலக்கம்னா அவளுடைய தலைமுடி, அதனுடைய ஆமோதம் அப்படின்னா பிராக்ரன்ஸ், அதனால மோகிதம் இழுக்கப்பட்டதான அந்த பிருங்கங்களால். சரியா? அப்புறம் ஆபத்த மண்டலைகி. ஆபத்தம்னா அப்படியே கட்டப்பட்ட, மண்டலம் மண்டலாகாரம்னா ரவுண்ட் சர்க்கிள்னு அர்த்தம், சுத்தின் இருக்க அவைகள். அப்படி இருக்கின்ற பிருங்கைகி பிருங்கங்களினால் அயத்னலப்தாம்
மாயூர சத்திர சம்பதம் பிப்ராண, எஃபர்ட்லெஸ்லி அடையப்பட்ட. சம்பத்து அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம் உங்களுக்கு, அதனால அயத்ன லப்தா. சரியா? அயத்ன லப்தாம் அப்படிங்கிறது துத்தியா விபக்தியில இருக்கு. சோ மாயூர சத்திர சம்பதம் அயத்ன லப்தாம் மாயூர சத்திர சம்பதம், பிரயத்தனமே படாமல் அடையப்பட்ட மயூர பத்திரங்களினால் ஆக்கப்பட்ட ஒரு சத்திரம், அந்த கொடை அப்படிங்கிற ஒரு சம்பத்தை பிப்ராணா தரித்து கொண்டிருக்கின்ற சா பிருத்திவி தம் தேவம் பவந்தே அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா இருக்கா? ஆஹ் கிளியரா? இந்த நீலகண்ட தீட்சிதர் சொல்லுவார். அதாவது கவிகளை கலிவிளம்பரம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அவர் கிண்டல் கேலி ரொம்ப ஜாஸ்தி, சட்டைரிக்கல் பொயட், 17th செஞ்சுரி பொயட் அவர். அவர் இந்த பொயட்ஸை பத்தி வர்ணிக்கும் பொழுது பலவிதமாக கிண்டல் பண்ணுவார். அதுல இந்த இந்த பிரமரை பத்தி, இந்த பிரமரம், இந்த பிருங்கம் இருக்கு பாருங்க, பீஸ், அதை உபயோகிக்காம ஒரு கவிக்கும் எந்த காவியமும் எழுத தெரியாதாம். கீட்டகா கஷ்டித் அலிர்நாம கியதீதஸ்ய வர்ணனான்னு. ஏதோ ஒரு கீட்டகனா இன்செக்ட், அலினா உங்களுக்கு பிரமரம். பிரமரம்னு அலிகின்னு ஒரு கீட்டம்டா, எவ்வளோடா வர்ணிப்ப நீங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி காவியம் எடுத்துக்கோங்க. இப்ப யாதவா பத்தியும் கிருஷ்ணரை பத்தி இருக்கு, நீங்க ரகுவம்சம் படிங்கோ, இல்ல குமாரசம்பவம் படிங்கோ, இல்லைன்னா காதம்பரி படிங்கோ. காதம்பரியில இதே மாதிரி அந்த அந்த கலச தீர்த்தத்தினுடைய பிராக்ரன்ஸ்னால இழுக்கப்பட்ட பிரமரங்கள் அந்த கலசத்துக்கு மேல அப்படியே சரவுண்ட் பண்ணி ஆபத்த மண்டலாகாரமா இருக்கான். அது எப்படி இருக்கான்னா அந்த கலசத்துக்கு மூடி போட்ட மாதிரி இருக்கான். இந்த மாதிரி ஒரு வர்ணனை இருக்கும். சோ அதனால அவர் கிண்டல் பண்ணுவார். கீட்டக கஷ்டித் அலிர்நாம கியதீதஸ்ய வர்ணனா அப்படின்னு. ஈவன் எவ்வளவுதான்டா வர்ணிப்ப, ரகுவம்சத்திலயும் ஆமா எவ்வளவுதான்ப்பா வர்ணிப்பீங்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். சோ அதே மாதிரி இங்கேயும் பிருங்கம்ங்கிறது வந்துடுத்து. ச அலக ஆமோத மோகிதைஹி குந்தல சௌரவ ஆக்ருஷ்டம். குந்தலம்னா தலைமுடி, சௌரபம்னா சுரபி, ஃப்ராக்ரன்ஸ். சோ சுரபியினுடைய பாவம் சௌரபம். சோ குந்தல சௌரப ஆக்ருஷ்டம்னா இழுக்க, அட்ராக்ட் செய்யப்பட்ட. ஆபத்த மண்டலைஹி உபரி மண்டலம் ஆபத்திய பிரமத்பிஹி, மேல ஒரு மண்டலாக்கார மண்டலத்தை, ஆபத்தியனா கட்டி விட்டுன்னு அர்த்தம், கிரியேட்டிங் ஒரு சர்க்கிள், சர்க்குலர் ஃபார்ம். பிரமத்பிஹி மூவ் பண்ணி கொண்டிருக்கின்ற. பிரங்கைஹி பிரமரைஹி பமரைஹின்னு இருக்கு, பிரமரைஹின்னு மாத்திக்கோங்க. அயத்ன லப்தாம் பிரயத்தனம் வினா பிராப்தாம், பிரயத்தனமே படாமல் அடையப்பட்ட. மாயூர சத்திர சம்பதம் மயூர பத்திர ரச்சித ஆத பத்திர சோபாம். சரியா? மயூரஸ்ய பத்திரம் மயூர பத்திரம், மயூர பத்ரைஹி ரச்சிதம் மயூர பத்திர ரச்சிதம், மயூர பத்ரைஹி ரச்சிதா ஆதப ரச்சிதம் ஆதப ஆத ஆதபத்திரம் மயூர பத்திர ரச்சித ஆதபத்திரம், மயூர பத்திர ரச்சித ஆதபத்திர சோபா யஸ்யாஹா சா தாம் மயூர பத்திர ஆதபத்திர சோபாம், அப்படிப்பட்ட அழகை பிப்ரானா தரந்தி தாங்கிக் கொண்டிருக்கின்ற சா பிருத்திவி தம் வவந்தே. சரியா இருக்கா? புரியுறதா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லம்மா, கிளியரா? கிளியரா இருக்கு, புரியுதுமா. குந்தல சௌரப ஆக்ருஷ்ட பிரமர விருந்தேன சிரசக உபரி பிரமமானேன அயத்ன லப்த மயூர தத்ர மயூர பத்ர கிருத ஆதபத்திர சோபா சா பூமிஹி வவந்தே. புரியுறதா? இங்க துத்தியா விபக்தியில இருக்கு. அப்படிப்பட்ட அயத்ன அந்த மாதிரி பிரயத்தனமே படாமல் அடையப்பட்ட ஆத்தபத்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற சா பூமி தம்ம அப்படின்னு நான் சொன்னேன். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, குந்தல சௌரப ஆக்ருஷ்ட பிரமர வந்தேன, தலைமுடியினுடைய சௌரபம் அந்த பிராக்ரன்ஸ்னால ஆக்ருஷ்டம் இழுக்கப்பட்ட, அட்ராக்ட் செய்யப்பட்ட, பிரமராணாம் விருந்தகா அந்த பிரமரங்களினுடைய கூட்டங்களினால், சிரசகா உபரி தலைக்கு மேலே, தலையினுடைய மேலேன்னு அர்த்தம், மேலே பிரமமானேன அப்படியே சுத்தின்னு இருக்கு, மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது எப்படி இருக்கான் அப்படின்னா, அயத்ன லப்தம் மயூர பத்திர கிருத ஆதபத்திர சோபா சா, இந்த மாதிரி பிரயத்தனமே பண்ணாமல் அடையப்பட்ட அந்த மயூர பிச்சங்களினுடைய மயூர பிச்சங்களினால் செய்யப்பட்ட ஒரு குடையினுடைய சோபையோட இருக்கின்ற சா. புரியுறதா? அதான் सा भूमिः ववन्दे. अत्र भिन्नविभक्तिनिर्दिष्टानां भृङ्गाणां மாயூரச்சத்திர ரூபேண பரிணாமாத் வெதிகரண பரிணாமாலங்காரம். இங்க திருப்பி உங்களுக்கு
பரிணாம அலங்காரம். என்ன அப்படின்னா பின்ன விபக்தி பிருங்காக ஏவ மாயூர பத்ராணி. சரியா? அவளுக்கு என்ன வந்து பிரகிருத உபயோகம்னா ஆதபத்திர சோபா. சரியா? இவைகள் ரெண்டும் வேற வேற விபக்தியில இருக்கிறதுனால வெதிகரண பரிணாம அலங்காரம்னு போட்டிருக்காரு. அப்புறம் விசேஷாக ஆபத்தம் மண்டலம் எய்ஹிதே ஆபத்த மண்டலைஹி. உங்களுக்கு விகிர வாக்கியங்கள் அலகானாம் ஆமோதக அலகாமோதக அலகாமோதேன மோகிதைஹி அலகாமோத மோகிதைஹி பிருங்கைஹி அங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி யத்னேன லப்தா யத்ன லப்தா ந யத்ன லப்தா அயத்ன லப்தா. சரியா? அயத்னேன லப்தா அயத்ன லப்தான்னு சொல்லக்கூடாது. யத்னேன லப்தா யத்ன லப்தா. எத்தனத்தினால பை கெட்டிங் சம்திங் பை மேக்கிங் அன் எஃபர்ட் அது யத்ன லப்தா. எத்தனமே பண்ணாம கிடைச்சு கொடுத்தனா அது அயத்ன லப்தா. சரியா? விக்கிர வாக்கியம் அப்படிதான் போட்டுக்கணும். ந யத்தினம் அயத்தனம். அயத்தன ந ந எத்தனை லப்தா அயத்ன லப்தான் தான் சொல்லணும். அப்புறம் மயூரஸ்ய இமே மாயூராக. மயூரத்தோட இது வந்து மாயூரம். மாயூராணாம் சத்திரம் மாயூர சத்திரம். சத்திரம்னா கொடை. மாயூர சத்திரஸ்ய சம்பத்து அதுங்கிற ஒரு சம்பத்தோட ஒரு அழகு ஒரு சோபான்னு வச்சுக்கோங்க. மாயூர சத்திர சம்பத்து தாம் மாயூர சத்திர சம்பதம் பிப்ராணா சா பிருத்திவி தம் தேவம் வவந்தே. சரியா இருக்கா? என்ன சிரிக்கிறது? அதான் ஆபத்த மண்டலைஹி பிருங்கைஹி ஆபத்த மண்டலைஹி பிருங்கைஹி அலக ஆமோத மோகிதைஹி அயத்ன லப்தாம் பிப்ராணாம் ஆயூர சத்திர சம்பதம். இந்த அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தையும் படிச்சு விடலாம். இது படிச்சுட்டோம்னா அந்த வவந்தேங்கிற ரூபம் முடிஞ்சிடும் இதோட. சோ ஓகே, அடுத்தது படிங்கோ. ரமா மேடம் படிங்கோ. प्रिय संदर्शन प्रिय संदर्शनानंद जनितैः अश्रुबिन्दुभिः न्यस्तमौक्तिक नैपथ्यैः परिष्कृत पयोधरा. சோ வந்து என்ன ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா பிரிய சந்தர்ஷன ஆனந்த ஜனிதைஹி அஸ்ருபிந்திபிஹி ன்யஸ்த மௌக்திக நைபத்தியைஹி பரிஷ்கிருத பயோதரா. சோ வந்து என்ன அப்படின்னா பிரிய சந்தர்ஷனம் தன்னுடைய பிரியனோனோ இப்ப நீங்க கேட்டலனோ மகாவிஷ்ணு தானே அவளுடைய ஹஸ்பண்ட் போய் முறையிடணுமா அப்படின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறா. பிரிய சந்தர்ஷன ஆனந்த ஜனிதைஹி அப்படிப்பட்ட பிரியனை பார்க்கறதுனால உண்டார ஒரு ஆனந்த அஸ்ருனா ஆனந்த கண்ணீர். அதனால நனைக்கப்பட்ட பயோதரா. அந்த ஆனந்த கண்ணீர் வந்து எப்படி சபால்னு மொத்தமா ஜலமா விழல, முத்து முத்தா வந்து அவளுடைய பயோதரங்கள் ஸ்தனங்கள் மேல விழறதான். அது எப்படி இருக்கான் அப்படின்னா நெஸ்த மௌக்திக நைப்பத்தியம். அப்படியே முத்துக்களால ஆக்கப்பட்ட ஒரு ஹாரத்தை போட்டு இருக்க மாதிரி இருக்கான். ஜஸ்ட் பொய்டிக் ஃபேன்சி இதெல்லாம் அதிசயோக்தி. சரியா? சோ பிரிய சந்தர்ஷன ஆனந்த ஜனிதைஹி ன்யஸ்த மௌக்திக நைபத்தியைஹி அஸ்ருபிந்திவிஹி பரிஷ்கிருத பயோதரா சா பூமி சா பிருத்திவி தம் தேவம் வவந்தே. சரியா? இப்ப என்ன பிரதிபதார்த்தம் பார்க்கலாம். பிரிய சந்தர்ஷன ஆனந்த ஜனிதைஹி. சோ பர்த்துஹு பிரியனா பர்த்தான்னு அர்த்தம், பிரியமானவன். பிரியஸ்ய சந்தர்ஷனம் பிரிய சந்தர்ஷனம். சோ அந்த சந்தர்ஷனம் அப்படின்னாலே சந்தோஷம். சமயக் தர்ஷனம் சந்தோஷேன சமுத்பன்னைஹி உண்டான அந்த சாரி ஆனந்தம்னா சந்தோஷம், சந்தர்ஷனம்னா பாக்குதல் பாக்கிறது. சோ பிரிய சந்தர்ஷன ஆனந்த ஜனிதைஹி பிரியஸ்ய சந்தர்ஷனம் பிரிய சந்தர்ஷனம் பிரிய சந்தர்ஷனேன ஆனந்தः பிரிய சந்தர்ஷன ஆனந்தः ஆனந்தேன ஜனிதம் ஆனந்த ஜனிதம். சரியா? எல்லாம் வந்து அந்த அஸ்ரு பிந்து பிகிக்கு அப்ஜெக்டிவா போறது. சரியா? பர்த்துஹு ஹஸ்பண்டனுடைய சந்தர்ஷன சந்தோஷேன சமுத்பன்னைஹி பாக்கறதுனால உண்டான ஒரு சந்தோஷத்தினால் உண்டான சந்தோஷம் முதல்ல உண்டாருது. பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் வராது, பார்த்த உடனே முதல்ல சந்தோஷம் வரும், சந்தோஷத்தினால ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா? அதனால பர்த்துஹு பர்த்தாவினுடைய சந்தர்ஷனம் பார்ப்பது ஜஸ்ட் பை லுக்கிங் அட் ஹிம் அட் சைட் என்ன ஒரு சந்தோஷம் உண்டாருது. அந்த சந்தோஷத்தினால என்ன உண்டாருதுன்னா ஆனந்த கண்ணீர் உண்டாருது. சோ அந்த சந்தோஷேன சமுத்பன்னைஹி அஸ்ருபிந்து பிகின்னு அர்த்தம். புரியுதா? இந்த சந்தோஷத்தினால உண்டான அந்த ஆனந்த கண்ணீரினால் பரிஷ்கிருத பயோதரா அலங்கரிக்கப்பட்ட குஜா அலங்கரிக்கப்பட்ட பயோதரமா இருக்கா. எப்படி? ன்யஸ்த மௌக்திக நேபத்தியைஹி நிவேஷித மௌக்திக ஆபரணைஹி. சோ வந்து என்ன அப்படின்னா அந்த கண்ணு அங்க வந்து வைக்கப்பட்ட நெஸ்தம்னா வைக்கப்பட்ட மௌக்திகம்னா முத்து நைபத்தியம் அப்படின்னா நேபத்தியம் நைபத்தியம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிரீன் ரூம்னு அர்த்தம்.
ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, ரங்கமஞ்சம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேக் ஸ்டேஜுக்கு வந்து நேபத்தியம்னு சொல்லுவா. அங்கதான் வந்து நம்ம அலங்காரம் எல்லாத்தையும் போட்டுப்போம், வேஷம் எல்லாமே பண்ணிப்போம். அதனால இங்க நைபத்தியம் அப்படின்னா என்னன்னா ஆபரணம்னு அர்த்தம். எங்க வந்து அலங்காரத்தை பண்ணிக்கிறோமோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு கிரீன் ரூம்னு பேரு. இங்க நைபத்தியம்ங்கிறது ஆபரணம்ங்கிற அர்த்தத்துல வருது. சோ நியஸ்த மௌக்திக நைபத்தியைஹி, வைக்கப்பட்ட மௌக்திகம் முத்துக்கள் அப்படிங்கிற ஒரு ஆபரணங்களினால், முத்துக்கள்ங்கிற ஒரு ஆபரண ரூபமாக இருக்கின்ற அஸ்ருபிகி, முத்துக்களே லிட்டரலி போட்டுக்கல, அந்த ஆனந்தத்தினால வர கண்ணீர் வந்து அவளுடைய ஸ்தனங்கள் மேல விழும்போது அவைகள் முத்து முத்தா விடருது அந்த கண்ணீர். அது விழும்போது எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு அப்படின்னா, வைக்கப்பட்ட மௌக்திக ஆபரணம் போல இருக்கின்ற அஸ்ருபிந்தி. சரியா இருக்கா? அஹ்? எல்லாமே அந்த அஸ்ருபிந்து பிகிக்கு அட்ஜெக்டிவா வருது. பிரிய சந்தர்ஷன ஆனந்த ஜனிதைஹி அஸ்ருபிந்து பிகி, நியஸ்த மௌக்திக நைபத்தியைஹி அஸ்ருபிந்து பிகி. பிரியனை பாக்குறதுனால உண்டான ஒரு சந்தோஷத்தினால் உண்டான அந்த ஆனந்த கண்ணீர், வைக்கப்பட்ட முத்துக்களான ஆக்கப்பட்ட ஆபரணம் போல இருக்கின்ற அஸ்ருபிந்து பிகி, பரிஷ்கிருத பயோதரா அலங்கிருத குச்சா, அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்தனபாகங்களோட இருக்கின்ற சா பிருத்திவி தம் தேவம் வவந்தே. சரியா இருக்கா? ஆஹ் பயோதரயோஹோ Yes. முக்தாஹார ரூபதாமாபன்னைः பர்த்துः தர்ஷனாத் உற்பன்னைः அஸ்ருகணைः யுதா சா தரா வவந்தே. பயோதரயோஹோ, பயோதரஹான பிரஸ்ட்னு அர்த்தம், ஸ்தனம்னு அர்த்தம். பயோதரயோகோன்னா ரெண்டு ரெண்டு ஸ்தனங்கள், அவைகளினுடைய அவைகளுக்கு முக்தாகார ரூபதாம் ஆப்பன்னைஹி அஸ்ருகணைஹி, முக்தாகாரமாக முத்துக்களால் ஆக்கப்பட்ட ஒரு மாலை ரூபமாக அடையப்பட்ட ஆக்கப்பட்டவைகளான அந்த அஸ்ருகணங்களினால். அந்த அஸ்ருகணங்கள் எப்படி வந்தது? பர்த்துஹு தர்ஷனாத்து உற்பன்னைஹி, ஹஸ்பண்டுடைய தர்ஷனத்திலிருந்து அந்த ஆனந்தத்திலிருந்து உண்டான அந்த அஸ்ருகணங்களினால் யுதா, அந்த ஆனந்த கண்ணீரோட இருக்கின்ற, யுதானா வித்துன்னு அர்த்தம், இருக்கின்ற சாதரா அந்த பூமியானவள் தம் தேவம் வவந்தே. சரியா? அஹ்? சரியா இருக்கா? இங்க கண்ணீர் துளிகளால் ஆன மாலையா? ஆமா, அந்த தண்ணீர் துளிகளால் ஆன அந்த கண்ணீர் துளிகளே பாக்குறதுக்கு எப்படின்னா முக்தாகாரம் மாதிரி இருக்கு. முக்தாகாரம். டாப் 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 அவளுடைய பிரஸ்ட்ல இருக்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா முத்துக்களால போட்ட ஒரு ஹாரம் மாதிரி. மாலை மாலை லிட்டரலி அவ மாதிரி. போட்டுக்கல முக்தாகாரம்லாம். சரியா? அത്ര ஆனந்த பாஷ்ப கண ததிரேவ பயோதர மௌக்திக அலங்கரத்வேன அத்தியவசிதா இது பேதே அபேத ரூப அதிஜயோக்தி. சோ வந்து இங்க வந்து ஆனந்த பாஷ்ப கணம், ஆனந்தம்னா சந்தோஷம், பாஷ்பம்னா கண்ணீர், பாஷ்ப கணம்னா கண்ணீர் துளிகள், ததினா வரிசை, பங்கி, சரணின்னு பேரு. அந்த ததிரேவ அதுவே பயோதர மௌக்திக அலங்கரத்துவேன, அதுவே வந்து பயோதரத்துக்கு ஒரு முத்துக்களால ஆன ஒரு அலங்காரம் போல ஆரோப்பம் அத்தியவசானம் பண்றதுனால இங்க பேதே, இதுக்கும் அதுக்கும் பேதம். எப்படி ஆனந்த கண்ணீர் முத்தா ஆகும் அப்படின்னா, ஆனந்த கண்ணீர் முத்து முத்தா விழறதுனால அது முக்தாகாரம் போல இருக்குன்னு ஒரு பேதத்துல ஒரு அபேதத்தை ரூப அதிசயோக்திய பண்ற. புரியுதா உங்களுக்கு? அஹ்? அதுதான். Yes, ma'am. சோ பிரிய சந்தர்ஷன ஆனந்த ஜனிதைஹி அஸ்ருபிந்துபிஹி ன்யஸ்த மௌக்திக நைபத்தியைஹி பரிஷ்கிருத பயோதரா. இந்த அலங்காரங்கள் வந்து ரொம்ப புரியல அப்படின்னா ப்ளீஸ் ரொம்ப டோன்ட் மேக் அன் எத்தனை லப்தமா இருக்க வேண்டாம். என்ன அயத்தன லப்தமா என்ன வருதோ வரட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அலங்கார புஸ்தகங்கள் மூல புஸ்தகங்கள் படிக்கும்பொழுது யூ வில் கெட் ஓ அன்னைக்கு சொன்னாலே அப்படின்னு யூ கேன் ரிலேட். சரியா? ஓகேவா? ஏதோ Okay. நிறுத்திக்கலாமா? Thank you.